ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழிங்களை நம்ம எப்படி வளர்த்தா நம்மளுக்கு நஷ்டமே இருக்காது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வளர்த்தா நம்மளுக்கு லாபம் இருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோழிங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்டுக்கும் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கோழிங்க வளர்த்தா அது நம்மளுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது தப்புங்க. கோழிங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரில் நம்ம வளர்த்தா கண்டிப்பாக லாபம் மட்டும்தாங்க இருக்கும், எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டிமோட்டிவ் ஆக வேணாம். கண்டிப்பாக கோழி குஞ்சுகளையும் சரி கோழிகளையும் நம்ம வளர்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு அது லாபம் மட்டும்தான் நிற்கும். நான் சொல்கிற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக லாபம் நிற்கும். நம்ம என்னென்ன மாதிரி ஃபீடு போடணும், எப்படி மேய்ச்சலுக்கு விடணும், எந்த டைமில் மருந்து போடணும், எந்த டைமில் இன்ஜெக்ஷன் போடணும், எப்படி ஷெட் அமைக்கணும், எந்த இடத்துல கோழிகளை நம்ம வச்சு பராமரிக்கணும், ஷெட்டு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும், தண்ணி எந்த மாதிரி தண்ணி வைக்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ டோட்டலாகவே புரியும். ஃபஸ்ட்டு என்னென்னா மெயினாக நம்ம என்ன மாதிரி குஞ்சுகளை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா அசல் கிராஸு அந்த மாதிரி குஞ்சுகளெல்லாம் வாங்கி வளர்த்துட்டு இதை நாங்கள் நல்லா வளர்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. எந்த குஞ்சுகள் நம்ம வாங்கினாலும் கரெக்டான நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்ணி வளர்த்தா நம்மளுக்கு கரெக்டான லாபம் நிற்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் மெயினான ஒன்று என்னென்னா, குஞ்சுகளை எந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. பெரிய கோழிங்களை வாங்கி விட்டு நம்ம நிறைய லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய கோழிங்களை வாங்கி விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குஞ்சுகளை வாங்கி விடணும். அதுவுமே பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு உள்ளே இருக்கிற குஞ்சுகள் ரேட் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குங்க. ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுக்காக லோ குவாலிட்டி குஞ்சுகளை போய் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. நல்ல ப்ரீடில் இருக்கிற குஞ்சுகளாக பார்த்து நம்ம 10 நாளுக்குள்ளே இருக்க குஞ்சுகளை வாங்கிட்டு வரணும். ஏன் நான் 10 நாளுக்குள்ளே இருக்கிற குஞ்சுகள்னு சொல்கிறேன்னா, இன்ஜெக்ஷன் நம்ம போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், எந்தெந்த நாள் எந்தெந்த இன்ஜெக்ஷன் போடணும், இந்த மாதிரி ட்ராப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடரில் எங்கேயாச்சும் இப்போ வேறு பண்ணையிலேருந்து வாங்குகிறோன்னா அவங்க நாங்கள் இதெல்லாம் போட்டுட்டோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த மருந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அது தெரியாமலேயே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு சின்ன குஞ்சுகளாக செலெக்ஷன் பண்ணுங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மாக அவங்க நாட்டுக்கோழி மட்டும் சேல்ஸ் பண்ணுற ஃபார்மாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஃபார்மில் போய் நம்ம குஞ்சுங்க ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குஞ்சுங்க ஆக்டிவாக இருக்காங்களா, கண்ணில் நல்லா கண்ணை பார்த்தாலே தெரியும், க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குஞ்சுகள் சோங்கி இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கிற குஞ்சுகளை பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ரீடு வாங்கணுன்னா கிரிராஜா, இந்த பெருவிட நாட்டுக்கோழி, சிறுவிட நாட்டுக்கோழி, இந்த மாதிரி இருக்கிற நாட்டுக்கோழிங்களாக பார்த்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம 1 month 6 வாங்கினா அது மருந்து போட்டிருக்காங்களா போடலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 daysக்குள்ளே இருக்கிற சிக்ஸ் வாங்கணும். அதே மாதிரி இந்த குஞ்சுகளை நம்ம வாங்குறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா, நம்மளே கரெக்டான தீனி, அதுக்கான இம்யூனிட்டி இருக்கிற தீனி நம்ம சத்தான உணவு அதுக்கு போட முடியும். ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னென்ன இயற்கை உணவு சத்தான ஃபீடு நம்ம கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்களுக்கு எப்போவுமே நம்ம காஸ்ட்லியாக ஃபீடு வாங்கி போடணும், இல்லை நம்ம கம்பெனி ஃபீடு தான் வாங்கி போடணும், நம்ம மக்காச்சோளம் போடணும், கம்பு போடணும், அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இயற்கையாக கிடைக்கிற உணவுப் பொருள்களை நம்ம அதுக்கு போடலாம். அதாவது பார்த்திங்கன்னா கரையான், இந்த புழுக்கள் நம்மளே சாணியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி நாமளே உற்பத்தி பண்ணி போட்டுக்கலாம். என்னென்ன ஃபீடு நம்ம போடலான்னா, காலையில் நம்ம தோட்டத்துலேயே இருக்கிற மக்காச்சோளம் மேபி நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மக்காச்சோளம் காலையில் மக்காச்சோளம், நெல், கம்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது நம்ம ஒட்டுக்கா அரைச்சி போடலாம். இது நம்ம கடையில் வாங்கிட்டு போடணும் அப்படிங்கிற கம்பல்சரி இல்லை. நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்குது, அதை நம்ம கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா
மீனோட கழிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் சைடு போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மீன் கழிவு, பூண்டு, சோயாபீன் மிக்ஸு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டான பொருளாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஈவினிங் டைம் வந்து போடலாம். இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மஞ்சள், பூண்டு அந்த 2யுமே வந்து நல்ல ஹீட்டான தண்ணியில் வந்து கலந்து கோழிங்களுக்கு வந்து வச்சிடணும். இதனால் வந்து நம்ம கோழிகளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஏன்னா இயற்கையாக மேயறனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த ஒரு நோயும் சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புல்லுங்க ஓப்பன் கிரவுண்டில் போய் மேய விட்டு அங்கே அதுக்கு தேவையானது வந்து அதுவே கொத்தி 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 சாப்பிட்டுக்கும். பூச்சி, புழு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் ப்ரோட்டீன் இருக்கிறனால வந்து அது கண்ணுக்கு தெரிகிற தீனீஸ் எல்லாம் வந்து அதுவே வந்து டேக் ஓவர் பண்ணிடும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளேயே நம்ம வச்சு வளர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே விட்டு வெளி மேய்ச்சலில் விட்டு நம்ம மேய்க்கிறனால வந்து நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகுங்க. 3வது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஷெட்டு, அதுக்கான நம்ம கோழிங்களுக்கான இட அமைப்பு எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து 3வது விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து எப்போவுமே அதாவது சுத்தமான காற்று, ஓப்பன் ஏர் வந்து அதுக்கு தேவைப்படும். நம்ம ஃபேன் காற்று போட்டு விட்டுறலாம் பண்ணைக்குள்ளே, அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டு விடக்கூடாது. நம்ம வந்து வெளிமேய்ச்சலில் விட்டு மேய்க்கணும். அப்போ தான் அங்கே வந்து நிறைய காற்று வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனான ஷெட் இருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா இப்போ கோழிங்க வந்து அடையுது, நம்ம ரெகுலராக நம்மளால் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கோழிங்க மேலே எச்சம் விழாத மாதிரி ரெகுலராக நம்மளால் க்ளீன் பண்ண முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட எச்சம் வந்து எந்த ஒரு கோழி மேலேயும் படாத மாதிரி வந்து அதுக்கு வந்து நம்ம ஷெட் அமைச்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா குச்சியெல்லாம் வச்சு நிறைய கட்டி விட்டுருந்திங்கன்னா அது வந்து மேலே உட்காந்தா கீழே வந்து நம்ம கடல போட்டு அந்த மாதிரி வந்து போட்டு விட்டா அந்த எச்சமெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்ஷன் டிசீஸ் எந்த ஒரு நோயுமே வந்து வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணைக்குள்ளே தான் நாங்கள் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து நல்லா காற்றோட்டு சுற்றியும் வந்து நல்லா இட வசதி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திறந்து விட முடியாது. வெளிமேய்ச்சலை விட்டு எங்களால் மேய்க்க முடியாது. ஆனால் சுற்றியும் வந்து நல்லா காற்றோட்ட வசதி மரம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா படுதா வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. படுதா வந்து கீழே இறக்கி விட வேண்டாம். நல்லா காற்று வந்து ஃபஸ்ட்டு வந்து கோழிங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து நாட்டுக்கோழிங்கள் வந்து இப்போது ஹீட் வேணும்னா அதுவே வந்து ஹீட் எடுத்துக்கும். இல்லை எனக்கு கூலிங் வேணும்னா அதே மாதிரி அது கூலிங்கான பிளேஸில் போய் படுத்துக்கும். இந்த மாதிரி தான் வந்து நாட்டுக்கோழி வந்து தனக்கானதை வந்து தானே ஆர்கனைஸ் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோழிகளுக்கும் வந்து ஒரு எப்படின்னா 2லேருந்து 3 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். ஏன்னா நைட் டைமில் வந்து அது ரெக்கை நல்லா இது பண்ணி படுக்கிறனால வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து வேணும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து லைட் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு வந்து போட தேவையில்லை. ஏன்னா நைட் டைமில் வந்து நாட்டுக்கோழி குஞ்சுங்க வந்து கண்டிப்பாக வந்து மேயவே போகாது. கிராஸ் கோழி குஞ்சுங்க இல்லை நாங்கள் ஷெட்டு போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த கோழி குஞ்சுங்க வந்து கண்டிப்பாக அந்த கோழிங்க நைட் டைமில் வந்து மேயும். ஆனால் நாட்டுக்கோழிங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நைட் டைமில் வந்து மேயாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து லைட் தேவைப்படாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு சயின்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நைட் டைமில் வந்து சின்ன கோழி குஞ்சுங்களாக இருந்தால் லைட் போட்டு விட்ருங்க. பெரிய கோழிங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைட் தேவைப்படாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வந்தால் நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் அந்த ஃபார்ம் வந்து நம்ம நல்லா க்ளீனாக வச்சுட்டு வந்தால் டிசீஸ் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஃபார்மை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு நோய் வந்திருக்கு, மேபி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த கோழியை வந்து தனிமைப்படுத்திடணும். தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்து வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக கொடுக்கணும். எல்லா கோழிங்களோடையும் நம்ம அந்த கோழிங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா மற்ற நம்ம ஷெட்டில் இருக்கிற எல்லா கோழிங்களுக்கும் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கே வந்து பெரிய லாஸை வந்து கொடுத்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு நோய் வருது அப்படின்னா அதை வந்து தனியாக எடுத்து விட்டுருங்க. நோய் தடுப்பு 4வது வந்து நோய் தடுப்பு மருந்து. என்னென்ன நோய் வரும், என்னென்ன மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும் அதையும் வந்து இதில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்களுக்கு நார்மலி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி இருக்கிற மாதிரி பொருளும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து ரெகுலராக கேரிங் தேவை. நாட்டுக்கோழிங்களை பொறுத்தளவுக்கு எல்லா கோழிங்களுக்கும் ரெகுலர் கேரிங் வந்து தேவை. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் சார்ட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து Day 7 வந்து
F1 மருந்து வந்து யூஸ் பண்ணணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டே 14 வந்து ஐபிடி வந்து யூஸ் பண்ணணும். டே 21 வந்து பார்த்தீங்கன்னா, லசோட்டா. டே 40 வந்து ஃபவுல் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். 3 மாசம் கழிச்சு ஆர்டிவிகே அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடணும். ஃபஸ்ட்டு சொன்ன 3 மருந்தும் வந்து நம்ம வந்து இந்த லிக்விட் ஃபார்மில் வந்து போட்டுடலாம். மற்ற லாஸ்ட்டாக போடுற 2 அந்த மருந்து வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குடல் புழு நீக்கம் வந்து நம்ம வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து பண்ணிடணும். அதனால் வந்து நம்ம கோழி குஞ்சுகள் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லேயே வந்து ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அதை வந்து நம்ம எப்படிங்க சிஸ்டர் க்யூர் பண்ணுறது அப்படின்னா, மஞ்சள் பூண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா மஞ்சள் பூண்டு 2யுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி, சளி வந்திருக்கு அப்படின்னா அந்த சளி வந்த நோய் கோழிக்கு வந்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கோழிகளுக்கும் வந்து தனியாக வைக்கலாம். சளி வந்த கோழிக்கு வந்து தனியாக வந்து நம்ம இதை வந்து வச்சுடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காயும் மிளகு பவுட்ரு இதை வந்து நெல்லிக்காய் நம்ம அதே கட் பண்ணி போட்டுடலாம். மிளகு பவுட்ரு கொஞ்சம் போடுறதுனால வந்து நம்ம இது வந்து அரிசியிலையோ இல்லை கோழிங்க சாப்பிட்ற தீனியிலையோ நம்ம வந்து போடுறதுனால வந்து இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது கோழிகளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேப்பந்தழையை போய் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆனால் ஒரு கோழிங்க வந்து சாப்பிடாது. அந்த மாதிரி வந்து சின்ன அந்த கொழுந்து இலையெல்லாம் வந்து சாப்பிடும். இல்லைனா அந்த மாதிரி சாப்பிட்ல அப்படின்னா, அந்த அந்த வேப்பந்தழையை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து அது உட்கார இடத்துல, அந்த கோழிகளுக்கு மேலே எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் எதுவுமே வந்து கோழிகள் இப்போ ஒரு கோழிக்கு சளி வந்திருக்கு அப்படின்னா, அந்த சளி வந்து மற்ற கோழிகளுக்கும் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து நம்ம நோய் வந்து நம்ம கோழிகளுக்கு வராமல் வந்து நாமளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து இது எந்த அளவுக்கு வந்து விற்கிறாங்க, என்ன ரேட்டில் விற்கிறாங்க, நம்மளுக்கு எவ்வளோ லாபம் நிற்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, நாட்டுக்கோழிக்கே மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்குங்க. இப்போ நார்மலாக வந்து மற்ற கோழிங்கள போய் நம்ம வாங்குறதுக்கும் நாட்டுக்கோழி வாங்குறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழிங்க வந்து எங்ககிட்ட 450க்கு வந்து வாங்குறாங்க. ஆனால் அவங்க வந்து கறிக்கடையில் வந்து வெட்டுறது வந்து 600க்கு வந்து வெட்டுறாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் வெட்டுறாங்க. உங்கள் ஊர் சைடு வந்து எந்த மாதிரி வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாட்டுக்கோழி ரேட் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் ஊர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஈரோட்டில் வந்து இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கறிக்கடைக்காரங்களுக்கு வந்து நம்ம ஒரு 450க்கு கொடுத்தா, அதே நம்ம பக்கத்து ஊருக்காரங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து வாங்கும்போது நம்ம 500, அதாவது அங்கே கறிக்கடையில் என்ன ரேட்டுக்கு வெட்டுறாங்களோ அதே ரேட்டுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே 500, 550க்கு வந்து நம்ம இங்கேருந்து விற்றுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து சேல்ஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம் விற்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் எப்போவுமே. அந்த 4 மாதத்துக்கு ஒரு டைமு நம்ம குஞ்சுகள் வந்து இப்போ ஒரு 3000க்கு வாங்கி விட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த குஞ்சுகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். கரெக்டாக இப்போ 2 கிலோ 3 கிலோ வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு 3000க்கு நம்ம 60 குஞ்சு வாங்கி விட்டுருக்கோம் அப்படின்னா, அது ரூ. 500 ரேட்டு. எங்கள் ஊர் சைடு வந்து ரூ. 500 ரேட்டு. அதே உங்கள் ஊர் சைடில் வந்து என்ன மாதிரி ரேட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ லாபம் நிற்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து லாபம் நிற்கிறதுனால வந்து நம்ம நாட்டுக்கோழிங்களை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து வளர்க்கலாம். ஆனால் அந்த நோய் தடுப்பு மேலாண்மையை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவல் எல்லாத்தையும் விற்றுட்டு விடையை அப்படியே விட்டுடலாம். விடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 முட்டை 20 முட்டை அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லாபம். நம்ம முட்டையை விற்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த முட்டைகள் எல்லாம் வந்து நம்ம அடை வச்சு அதை வந்து எடுத்தால் அது வந்து நம்மளுக்கு ஒரு லாபங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு பேட்ச்லேருந்து இன்னொரு பேட்ச்க்கு வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா இப்போ ஒரு பேட்ச் நான் சேல்ஸ் பண்ணிட்டேங்க சிஸ்டர், மறுபடியும் நான் இன்னொரு பேட்ச் வாங்கணுமா அப்படின்னா அது கம்பல்சரி இல்லைங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க பேட்ச்லேயே வந்து நம்ம விடை எல்லாத்தையும் விட்டு அதை வந்து முட்டை வைக்கிறதுக்கு விட்டு அதை வந்து நம்ம அடை வச்சு நம்ம குஞ்சுகள் எடுத்துக்கலாம். இதனால் வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் இல்லைங்க, அந்த ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இதனால் வந்து இன்கம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தாங்க வரும். அதே மாதிரி நஷ்டம் வராமல் நம்ம பண்ணைக்கு
நம்ம என்னென்ன பண்ணணும், நஷ்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா 1 வீக் ஒரு டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு மேட்ரு. நல்லா ஷெட்டை க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம கோழிங்க எங்கேயாச்சும் இருந்து வாங்கிட்டு வரோம், இல்லைன்னா குஞ்சுங்க வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நோய் இருக்கா நோய் இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம வேறு ஷெட்லேருந்து கோழிங்க வாங்கிட்டு வரோம், இல்லை வேறு ஒருத்தர் நம்மளுக்கு வந்து கோழிங்க விற்கிறாங்க அப்படின்னா அவங்க கோழிகளுக்கு நோய் ஏதோ ஒன்று வந்திருக்கும், இல்லைன்னா நல்லா கொடுப்பாங்க. நம்ம நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு 1 வீக் வந்து தனியாக வச்சு நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு நோயும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கோழிங்களோட வந்து விட்டுறலாம். நோய் இருக்குது அப்படின்னா அதை தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கோழிகளோட விடணும். நோய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 வீக் தனியாக வச்சுட்டு இருந்துட்டு தீனியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டு நம்ம வந்து நம்ம கோழிங்களோட வந்து விட்டுறலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து ஃபீட் போட்டே இருக்கக்கூடாது கோழிங்களுக்கு. அந்தந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். குஞ்சுகளுக்கு வந்து ஒரு பகலில் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் போடுறோன்னா நைட்டு வந்து ஒரு 2 டைம் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிங்களுக்கு வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம் போடணும், இல்லைன்னா ஒரு 4 டைம் போடணும். அந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமிங்கில் வந்து நம்ம ஃபீட் போட்டால் போதும். ஒரு கோழிக்கு வந்து நோய் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து அப்போவே வந்து நம்ம ஷெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அது வந்து ஸ்மெல் ஏறி அதில் இருக்கிற ஈக்கள் எல்லாம் வந்து மற்ற கோழிகள் மேலேயும் இது பண்ணி நோய் வந்து சீக்கிரமாக வந்து பரவிடும். ஒரு கோழி இறந்துருச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து அப்போவே வந்து நம்ம வெளியெடுத்து வீசிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஷெட்டை பார்க்குறதுக்கு வந்து வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி கோழி வேணும், கோழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து புதுசாக வர்றாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம அதாவது லோக்கல் பையரை வந்து நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே விடக்கூடாது. எந்த ஒரு பையர்ஸுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி கோழிங்களை வந்து பார்க்க சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க பண்ணையிலேருந்து வரும்போது அவங்க வந்து டைரெக்டாக வந்து கோழிகளை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. மேபி அவங்க கிட்ட இருக்கிற கோழிகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருந்தா கூட நம்ம கோழிங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நோய் வந்து அஃபெக்ட் ஆகிருங்க. என்கிட்ட கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, சிஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மட்டும்தான் வளர்க்க முடியுமா, பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், தோட்டம் இருக்குது, இல்லை இடம் இருக்குது, என்கிட்ட இட வசதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு பெண் தாங்க. நானும் வந்து என்னோடய கோழிங்களை நான் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி தொழிலை வந்து சீக்கிரமாக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை சைடில் இருக்கோம், எங்களுக்கு வளர்க்க முடியாது, இந்த மாதிரி மாடி இருக்குது, மாடியில் வச்சு வளர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அந்த மாதிரி வந்து மாடியிலையும் வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகளை வந்து வளர்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மாடியில் வந்து நாங்கள் கோழி குஞ்சுகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வளர்க்கலாம், எப்படி ஷெட்டு போடலாம், அந்த ஐடியா வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போட்டுடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீடியோவை தான் வந்து வரும். இந்த வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து எவ்வளோ கோழிங்க இருக்குது, எத்தனை குஞ்சுகள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கோழிங்க வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்ருங்க. அதனால் வந்து நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, நன்றிங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.